வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா தப்பி வந்திருக்கூடிய நிலையில் தற்போது இந்தியாவில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நீரானுடைய சிறப்பு செய்தியில் சுசித்ரா விவரம் என்ன, எதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம்? வங்கதேசத்திலிருந்து நேற்று பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் ஷேக் ஹசீனா தஞ்சமடைந்த அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு விளக்குவதற்காக தற்போது மத்திய அரசின் சார்பாக அனைத்து கட்சி கூட்டமானது டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மூத்த அமைச்சர்களான மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அவர் மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதில் அனைத்து கட்சியினுடைய 2 மக்களவை மற்றும் மாநிலங்களவை சார்ந்த அனைத்து கட்சிகளுடைய அவை தலைவர்களுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. திமுகவின் சார்பாக TR பாலு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையேயான நட்புறவானது எந்த அளவிற்கு உள்ளது, இந்தியர்களை மீட்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு எடுத்துரைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய 2 அவைகளை சார்ந்த அந்த கட்சியினுடைய தலைவர்களுமே இதில் பங்கெடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. இது மட்டுமல்லாமல் ஷேக் ஹசீனா தற்காலிகமாக இந்தியாவில் தங்குவதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்தும் அவர்கள் விளக்கம் அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்தில் தன்னுடைய அங்கு தஞ்சமடைவதற்கு அசைலம் கோரி ஒரு விண்ணப்பத்தை அவர் விண்ணப்பித்துள்ள நிலையில் அதற்கான அனுமதி என்பது தற்பொழுது இங்கிலாந்து அரசு சார்பாக வழங்கப்படவில்லை. அதே சமயம் இங்கிலாந்து ஒருவேளை அவரை கைவிட்டுவிட்டால் மற்ற ஐரோப்பிய நாடுகள் ஏதேனும் ஒன்றிலும் தஞ்சம் புகுவதற்கான ஒரு ஆலோசனை அவர் செய்து வருகிறார் எனவும் அதற்காக அவருடைய மகள் குறிப்பாக ஜெமா சையத்தை நேற்று இரவு டெல்லியில் அவர் சந்தித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காசியாபாத்தில் அமைந்துள்ள ஹிந்தோன் விமானப்படை தளத்தினுடைய விமானத்தில் அங்கு வந்திருந்த அவர் அங்கேதான் இரவையிலும் முழுமையாக தங்கியுள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியே சென்று தங்க வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது இந்திய அரசாங்கத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பிறகு நடவடிக்கைகள் குறித்த ஒரு ஆலோசனை அவர் மேற்கொண்டு வருகிறார் என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கமானது தெரிவித்து வருகிறது. இருந்தாலும் இந்திய வங்கதேச எல்லைகளில் எந்த அளவிற்கு பாதுகாப்பு மேம்படுத்த வேண்டும், அதில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த முதற்கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை இன்றைய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரும் விளக்க உள்ளார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் வெளியுறவுத்துறை செயலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்று அனைத்து கட்சியினுடைய தலைவர்களுக்கு அவருடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்று பிற்பகல் மக்களவை மற்றும் மாநிலங்களவை 2 அவைகளிலும் வங்கதேசத்தினுடைய செயல்பாடுகள், நடைமுறைகள் மற்றும் அரசியல் சூழல் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் உரையாற்ற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுச்சி, இப்ப ஷேக் ஹசீனா கடந்த காலங்களில் இந்தியாவில் அடைக்கலம் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்றது இந்திய அரசுடைய ஒருமித்த நிலைப்பாடாக இருக்கு. ஆனால் ஏன் அவங்க இந்தியாவில் தங்க மறுக்கிறாங்க? அதில் என்ன ராஜாங்க ரீதியான என்ன சிக்கல் இருக்கு? இவர் மிக முக்கியமாக அதாவது நீங்கள் ஏற்கனவே கூறியது போல கடந்த 1975ஆம் ஆண்டு அவருடைய தந்தையும் வங்கதேசத்தினுடைய தந்தையுமான அழைக்கப்படும் முஜிபுர் ரஹ்மானுடைய அந்த ஒரு கொல்லப்பட்ட பிறகு அவருடைய குடும்பம் என்பது இந்தியாவில் தான் நேரடியாகவே வந்து தங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியினுடைய உத்தரவின் அடிப்படையில் அவருக்கான ஒரு பாதுகாப்பு என்பது இந்தியாவில் வழங்கப்பட்டிருந்தாலும் ஒட்டுமொத்தமான ஒரு தற்காலிக ஒரு இடமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியா நிச்சயமாக உதவி செய்யும் என்ற ஒரு தகவலை தான் மத்திய அரசினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் அசைலம், அதாவது அரசியல் தஞ்சம் என்ற ஒரு கோரிக்கை எடுக்கும் பொழுது அவர் விருப்பப்படும் நாட்டில் மட்டும்தான் அவர் போய் தங்க முடியும். இந்தியாவில் அவர் அதற்கான ஒரு அனுமதியை கோரவில்லை என்ற ஒரு தகவலையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அதிகாரிகள் வந்து தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அசைலம் கோரி அவர் முதற்கட்டமாக இங்கிலாந்தில், குறிப்பாக யூகேயில் தான், லண்டனில் தான் ஒரு கோரிக்கையை அவர் அந்நாட்டு அரசிற்கு பிரதமருடைய அலுவலகத்திற்கு நேரடியாக முன்வைத்திருக்கிறார் எனவும் அதன் பிறகு பின்லாந்து உள்ளிட்ட நாடுகளையும் அவர் கருத்தில் கொண்டுள்ளார் என்ற ஒரு தகவலை தான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்காலிக இடம் என்பது தனக்கு பாதுகாப்பிற்காக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவருக்கும் அவருடைய சகோதரிக்கும் வைத்த கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த ஒரு தற்காலிக இடம் என்பது இந்தியாவில் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். வங்கதேசத்தை பொறுத்த அளவில் ஷேக் ஹசீனாவினுடைய செயல்பாடுகள், குறிப்பாக மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு அவர் நிச்சயம் தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அதனால் இந்தியா அவருக்கு உதவி செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து தான் அங்குள்ள மாணவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினுடைய குரலாக எழுந்திருக்கிறது. அந்த ஒரு 2 நாட்டு இடையேயான ஒரு சுமூகமான உறவு தற்பொழுது கடந்த காலத்தில் இருந்த நிலையில் அந்த உறவை மீண்டும்
தொடர்வதற்கான ஒரு முயற்சியில் மத்திய அரசாங்கமானது ஈடுபட்டு அந்த வகையில் அனைத்து அம்சங்களையும் ஆலோசித்த பின்னரே அவருக்கான ஒரு அரசியல் தஞ்சம் என்பது அவர் கோரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்தியா பரிசீலிக்கும் எனவும் தற்பொழுது வரை அவர் அரசியல் தஞ்சம் இந்தியாவில் கோரவில்லை என்ற ஒரு தகவலை தான் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது உறுதிப்படுத்தியுள்ளது.